மாண்புமிகு மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் இன்னைக்கு திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி கோயிலுக்கு தரிசனத்திற்காக வருகை புரிந்தார். தரிசனம் முடித்துவிட்டு வெளியே வரும்பொழுது பக்தர்கள் தொண்டர்கள் வெளியில் காத்து கொண்டிருந்தோம். நாங்கள் வாழ்த்து தெரிவித்த போது எங்களை தேடி வந்து பொதுமக்களுக்கு தானாக முன் வந்து அனைவரிடமும் கைக்குலுக்கினார். அவர் எங்களிடம் அருகில் வந்து பேசி கைக்குலுக்கியது எங்கள் திருவானைக்காவல் பகுதி மக்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியும் பெருமைக்குரியதாகும். கோயில் விசேஷம் என்னங்க? கோயிலோட விசேஷம் இது இந்த ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி பஞ்சபூத ஸ்தலங்களில் முதன்மையானது. இது அந்த பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர்த்தலம். அன்னை அகிலாண்டேஸ்வரி ஆதிசங்கரர் பகவத்பாதால் அவர்களால் ஸ்ரீசக்கரம் சாத்தப்பட்ட முக்கியமான ஸ்தலமாகும், அம்மன் ஸ்தலமாகும். இந்த பெருமைக்குரிய கோவிலுக்கு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் வருகை புரிந்தது எங்கள் பகுதி மக்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான செய்தியாகும். இந்த நாள் பொன்னாள் அப்படின்னு சொல்லணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அமித்ஷாஜி வரப்பெல்லாம் சொல்லுது. அம்பாள் சந்நிதியை பார்க்க முடியாது. நான் இந்த ஊர்லேயே தான் வசிக்கிறேன். இந்த சூழ்நிலையை இன்னைக்கு எனக்கு அவர் பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சி. தமிழ்நாட்டுக்கு ஒரு புதிய மாற்றம் ஏற்படுறதுக்கு இதுவும் ஒரு வழிபாடாக இருக்கும். அன்னை அகிலாண்டேஸ்வரிக்கு வழிபாடணும். அவள் வந்து சக்தி மிகுந்தவள். அதனால் அப்படிப்பட்ட சக்தி மிகுந்த ஒரு சந்தையை வந்து தரிசனம் பண்ணிட்டு கண்டிப்பாக அவருக்கு எல்லாம் நல்லது நடக்கும். தமிழ்நாட்டுக்கும் நல்லது நடக்கும்னு நான் ரொம்ப பரிபூர்ணமாக நம்புகிறேன். தேவியினுடைய அனுகிரகத்தினால சகலமும் நல்லா நடக்கும். ஜெய் பாரத் மாதா கி ஜெய். வழி வரும்போது கூப்பிட்டீங்களா? என்ன சொன்னார்? நமஸ்தே ஜி சொல்லி கை கொடுத்தாரு. அந்த கை குடிக்கிற சந்தோஷமே எனக்கு பொன்னாடை போத்தி பதக்கம் கொடுத்த மாதிரி இருந்தது. எனக்கு இந்த சந்தோஷம் நம்ம எப்போதும் கிடைச்சா அனுப்புவோம். நமஸ்தே. என் பெயர் சாவித்ரி. திருவானைக்காவலில் தெற்கு வீதியில் வசிக்கிறேன்.